ஒரு 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடணும்னா ரூ. 2,10,000 வரைக்கும் இன்றைக்கி செலவாகிடுது. எல்லா எக்யூப்மெண்ட்டு, இன்ஸ்டாலேஷன், ஆன்லைனில் பே பண்ணுறது, டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டு, இப்படி எல்லாமே சேர்ந்து ரூ. 2,10,000 வரைக்கும் வந்துடுது. கான்கிரீட்டு முதற்கொண்டு எல்லாமே போட்டு கொடுத்துரும். அந்த மாதிரி பண்ணும்போது வெறும் ரூ. 200லேருந்து ரூ. 500, ரூ. 600 கரண்ட்டு பில்லு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது பெரிய மின்சார கட்டண வித்தியாசத்தை உண்டாக்காது. மறுபடியும் ரூ. 500 கட்டணம் கட்டிகிட்டு இருக்கவங்க 3 கிலோவாட் ரூ. 2,00,000 செலவு பண்ணி போடும்போது, செலவு பண்ணி போட்ட பின்னாடியும் கூட ரூ. 200 நீங்கள் மினிமம் சார்ஜ் கட்டணும். வெறும் ரூ. 300 தான் குறையும். அந்த ரூ. 300 குறையிறதுக்காக நம்ம ரூ. 2,00,000 போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த மாதிரி வீடுகளில் ரூ. 4,000லேருந்து ரூ. 4,500 வரைக்கும் செலவாகுது. ஏசி ஓடுது, 2 ஏசி ஓடுது, மின்சார மோட்டார் ஓடுது. இப்படி இண்டக்ஷன் ஸ்டவ்லேருந்து எல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது ரூ. 4,500 கரண்ட் பில் வந்துச்சுன்னா 3 கிலோவாட் சோலார் சிஸ்டம் போடுறது மூலயமா உங்களுக்கு வெறும் ரூ. 200 தான் கரண்ட்டு பில்லு கட்டுறதுக்கு அவசியம் இருக்கும். ஒரு பில்லுக்கும் ரூ. 4,000 குறைஞ்சிச்சின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ரூ. 25,000 நமக்கு குறையும். இதுதான் இந்த சிஸ்டத்தோட பெனிஃபிட்டு. அப்போ ரூ. 2,10,000 கவர்மெண்ட்லேருந்து ரூ. 80,000 கிட்டத்தட்ட ரூ. 78,000 ஒரு 20லேருந்து 30 நாளைக்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வந்துடுது.